என்னடா ஃபேன் அந்த இடத்துல தொங்க விட்டு சுத்த விட்டு வேடிக்கை பார்க்குறான்னு பார்க்குறீங்க. என்னன்னு தெரியல. சம்மர் டைம் வந்தால் மட்டும் போதும். இந்த ஃபேனுக்கு பைத்தியம் பிடிச்சிருது. ஒன்று ஒழுங்காக சுத்தாது, இல்லைன்னா ஸ்டக் ஆகி நின்றுக்கும், இல்லை உள்ளே எரிஞ்சு போய் ஏதாவது ஸ்மெல் வரும். சரி, நம்மளும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய முழு எஃபர்ட்டையும் போட்டு கெப்பாசிட்டர் மாற்றி, பியரிங்கை மாற்றி, காயிலையும் கூட கடையில் போய் மாற்றி வந்து ஃபேனை மாட்டினாலும் ஸ்லோவாக சுற்றுது. எதனால் ஸ்லோவாக சுற்றுதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஆனால் இதுக்கெலாம் காரணம் இவன் கிடையாது. இதுக்கெலாம் காரணம் யார் தெரியுமா? இவன் தான். என்னடா எல்லார மாதிரியும் கெப்பாசிட்டர் மாற்ற சொல்ல போறியா, அதுதான் எங்களுக்கே தெரியுமே அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது எனக்கு வரைக்கும் கேட்குது. நம்ம அந்த விஷயத்த பண்ண போகிறது கிடையாது. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த பண்ண போகிறோம். அதுக்கு பொறுத்திருந்து பாருங்கள். ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி. பேன 12ஆம் நம்பர்ல வை. உங்கள் வீட்டில் ஃபேன் ஸ்லோவாக ஓடுது அப்படின்னா நான் சொல்ல போகிற விஷயத்தை எடுத்த உடனே பண்ணாதீங்க. அதுக்கு முன்னாடி சில பேசிக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணி பார்த்துருங்க. அது நம்ம ஜென்ரலாக பண்ணுவோம் இல்லையா, ஃபேனில் கெப்பாசிட்டர் மாற்றுறது, கெப்பாசிட்டர் போயிருக்கான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா புது கெப்பாசிட்டர் வாங்கி மாற்றி பாருங்கள். அப்போ ஃபேன் வேகமாக ஓடுதான்னு தெரியும். அடுத்தபடியாக பியரிங் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ சில நேரங்களில் சவுண்ட் வரும் ஃபேனில். அந்த மாதிரி சவுண்ட் வந்துச்சுன்னா அது உள்ள பியரிங் ப்ராப்ளம்னு சொல்லி அர்த்தம். ஸோ அப்போ நீங்கள் புது கெப்பாசிட்டர் போட்டாலும் ஃபேன் ஸ்லோவாக தான் ஓடும். அப்படின்றப்போ அதில் மாற்ற வேண்டியது பியரிங் தான். அடுத்தபடியாக காயில் பிரச்சனை, காயில் எரிஞ்சு போச்சு, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் ஃபேன் சுத்தமாக ஓடாது, இல்லை ரொம்ப ஸ்லோவாக ஓடும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் நீங்கள் கடையில் போய்ட்டு காயிலை மாற்றிடுறது நல்லது. இதெல்லாம் பண்ணதுக்கப்புறமும் உங்களோட ஃபேனு இன்னுமே ஸ்லோவாக தான் ஓடுது அப்படின்னா இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்த பண்ணுங்கள். விஷயம்னு சொல்கிறானே தவிர என்ன விஷயம்னு சொல்ல மாட்டேன்றானே அப்படின்னு யோசிக்கிறீங்க. ஒரு விஷயமும் கிடையாதுங்க. ஆல்ரெடி இருக்கக்கூடிய கெப்பாசிட்டர் இருக்கு இல்லையா, அது வந்து 2.5 மைக்ரோஃபேரட் இல்லை 2.2 மைக்ரோஃபேரட் அந்த வேல்யூவில் போட்டிருப்பாங்க. அந்த கெப்பாசிட்டரை நம்ம வந்து 3.5 மைக்ரோஃபேரட் இல்லை 3.1 மைக்ரோஃபேரடாக வந்து நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். இருங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க, போயிடாதீங்க. தயவு செஞ்சு போய் கெப்பாசிட்டர் வாங்கி ஃபேனில் மாற்றிடாதீங்க. அதை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கெப்பாசிட்டரை மாற்றினா நிஜமாவே ஸ்பீடாக ஓடுதா அப்படின்றதையும், இதை எந்தெந்த மாதிரி சுச்சுவேஷனில் மாற்றணும் அப்படின்றதையும், எவ்வளவு மேக்ஸிமமாக நம்ம மாற்றலாம் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா போய் மாற்றுங்க. அப்பாடா. ஃபஸ்ட்டு இந்த நார்மலான ஃபேனோட கெப்பாசிட்டர் வேல்யூ எவ்வளோ வரணும் அப்படின்றத நமக்கு ஒரு கேல்குலேட் பண்ணி பார்த்துருவோம். இந்த கெப்பாசிட்டர் வேல்யூவை கேல்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா இருக்குது. பவர் இன்ட்டு எஃபிஷியன்சி இன்ட்டு 1000 டிவைடட் பை V ஸ்கொயர் இன்ட்டு Fன்னு வரும். இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அது கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லாலேருந்து ஆரம்பித்து நிறைய டெரிவேஷன் போட்டு அதுக்கப்புறமா அந்த ஃபார்முலா வரும். அதுக்குள்ளே நம்ம டீட்டெயிலாக போக தேவையில்லை. சிம்பிளாக இப்போ இதோட கெப்பாசிட்டர் வேல்யூவை கண்டுபிடிப்போம். கெப்பாசிட்டர் வேல்யூ இப்போ கேல்குலேட்டர் பார்த்தீங்களா புதுசாக இருக்குது. கேப்பில் கேல்குலேட்டர் ப்ரொமோஷனும் பண்ணுறேன். இப்போ அந்த ஃபார்முலா படி போட்டோம் அப்படின்னா 80 வாட்ஸ் மல்டிப்ளைடு பை எஃபிஷியன்சி அப்படின்றது பவர் ஃபேக்டரை வச்சு டிஃபைன் ஆகும். அது ஒவ்வொரு ஃபேனை பொறுத்தும் மாறும். ஸோ எல்லா ஃபேனுமே ஆவரேஜாக ஒரு 0.8 கீழே பவர் ஃபேக்டரை வந்து கொண்டு போகாது. அப்படின்றப்போ நம்ம ஆவரேஜாக 80% வந்து எஃபிஷியன்சியாக எடுத்துக்கலாம். மல்டிப்ளைடு பை 1000 நம்ம 230 வோல்ட் வோல்டேஜ் வந்து 230 வோல்ட்டுன்னு எடுத்துக்கலாம். ஸ்கொயர் மல்டிப்ளைடு பை ஃப்ரீக்வன்சி 50 ஹெர்ட்ஸ் போட்டோம் அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா 2.4 மைக்ரோஃபேரட் கெப்பாசிட்டர் வேல்யூ வருது. நம்ம இங்கே யூஸ் பண்ணுறதும் அதுக்கு தகுந்தாப்புல தான் 2.5 இல்லை 2.2 2.3 அந்த மாதிரி ரேஞ்சில் அந்த கெப்பாசிட்டர் வேல்யூவை வந்து மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ நீங்களே பார்க்க முடியும் இந்த கேல்குலேட்டரில் நான் எவ்வளோ ஈஸியாக அந்த கேல்குலேஷனை வந்து போட்டேன்னு சொல்லிட்டு. நீங்கள் எல்லாரும் முன்னாடியே பார்த்துருப்பீங்க, நான் கேஷியோ கேல்குலேட்டர்ஸாக முன்னாடி இருந்தே பயன்படுத்திட்டு இருக்கேன். அண்ட் 11th ஸ்டாண்டர்ட்லேருந்தே நான் பயன்படுத்திட்டு இருக்கேன். ஆனால் அதில் உள்ள பிரச்சனை என்னென்னா, இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் யூஸ் பண்ணுறது வந்து எல்லாராலையும் முடியாது. இன்றைக்கும் கூட நிறைய பசங்க எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் பயன்படுத்த முடியாமல் திணறிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்கிறதுக்காக கேஷியோ FX 991 CW கிளாஸ்விஸ் அப்படின்ற மாடலை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கனாலே தெரியும், கம்ப்ளீட்டாக நியூ லுக்கில் தாறுமாறாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரவுண்டு பட்டன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவே யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டெட்டிஸ்டிக்ஸ், டிஸ்ட்ரிபியூஷன், ஸ்ப்ரெட்ஷீட்டு, டேபிள், இந்த மாதிரி எல்லா விதமான மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸும் இதில் அடங்கியிருக்கு. இது எல்லாமே 11th and 12th வரக்கூடிய முக்கியமான மேக்ஸ் ஃபங்க்ஷனாலிட்டி தான். அது மட்டும் இல்லாமல் இதே ஃபங்க்ஷன்ஸு நமக்கு இன்ஜினியரிங்லேயும் வரும். எஸ்பெஷலாக ஃபஸ்ட் இயரில் வந்து இதே மாதிரியான கால்குலேஷன்ஸ் நிறைய வரும். ஸோ அப்போ அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் மெயின் அப்டேட்டாக நான் என்ன பார்க்குறேன்னா, முன்னாடி பழைய மாடல் கால்குலேட்டரில் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபங்க்ஷன்ஸும் பட்டனில் தான் இருக்கும். அதை நம்ம தேடி கண்டுபிடிச்சி போடுறதுக்குள்ளே பெரிய தலைவலியாக இருக்கும். ஆனால் இதில் வெளியிலே வந்து கேட்டலாக் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட்டு நம்ம என்ன ஃபங்க்ஷனுக்கு போடணுமோ அந்த கேட்டலாகை சிம்பிளாக செலக்ட் பண்ணி உள்ளே போயிட்டோம் அப்படின்னா நமக்கு அதுக்கப்புறம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கும் எல்லா ஃபீச்சர்ஸோட ஒரு நல்ல கேல்குலேட்டர் வேணும்ப்பா அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கேஷியோவோட FX 991 கிளாஸ்விஸ் மாடல் தான் சிறந்ததாக இருக்கும். இது உங்களோட இன்ஜினியரிங் ஜேர்னியில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது நான் ப்ரோக்ராமபிள் அப்படின்றதுனால உங்களோட எக்ஸாம்ஸ்க்கு, கோர்சஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து இது அலோவ் பண்ணுவாங்க. ப்ராடக்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ரியலி வாங்குறது ஒர்த்து. உங்களோட டூல்ஸ் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி விட்ருங்க. இப்போ அந்த ஃபேனுக்கு கேல்குலேஷன் படி 2.5 மைக்ரோஃபேரட் அதிகபட்சமாக போடலாம். அதை தான் இப்போ போட்டிருக்கு. இப்போ அந்த ஃபேன் ஓடுதான்னு பார்ப்போம். ஓடுது. அம்மா ஆபரேட்டர், எஸ் இந்த சீன் இன்னொரு வாட்டி போடுமா. இப்போ அந்த ஃபேன் ஓடுதான்னு பார்ப்போம். ஓடுது. லூஸாக இருக்குது போல். ஓகே, நல்லா தான் ஓடுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றுறதை பார்க்க முடியும். பார்க்குறதுக்கு ஸ்லோவாக இருக்க மாதிரி தெரியுது, ரெக்கை இல்லாததுனால.
அதனால் இதோட ஆர்பிஎம்மை வந்து செக் பண்ணிடுவோம். நம்ம ஆர்பிஎம் எப்படி செக் பண்ணுறதுன்னு நான் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கேன். தெரிஞ்சவங்க வந்து கமெண்ட்டில் பண்ணுங்கள். இது 10 செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா 76 ரொட்டேஷன் வருது. அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு பார்த்தோம்னா 456 ஆர்பிஎம். ஸோ இப்போ இது வந்து 456 ஆர்பிஎம்மில் சுற்றுது. ஏன் இவ்வளோ வேகமாக சுற்றுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதில் ரெக்கை இல்லை இல்லையா, ஸோ லோடு எதுவும் இல்லை அப்படின்றதுனால இவ்வளோ ஹை ஸ்பீடில் சுற்றுது. இப்போ இதில் நம்ம 3.5 மைக்ரோ ஃபேரடை போட்டு என்ன ஆகுதுன்னு பார்ப்போமா? என்ன ஆக போதோ நெல்லு. இதுக்கு இந்த வேண்டாத வேலை. ஸோ இப்போ வந்து 3.5 மைக்ரோ ஃபேரடை கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணலாம். பயங்கர ஸ்பீடாக சுற்றுது. A few moments later. ஸோ 10 செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா 77 ஆர்பிஎம் வந்திருக்கு. அதை ஒரு நிமிஷத்துக்கு கேல்குலேட் பண்ணோம்னா 462 ஆர்பிஎம் தான் வந்திருக்கு. பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லையே. ஒருவேளை இது ஃப்ரீ ரன்னிங்காக இருக்கிறதுனால மேக்ஸிமம் ஆர்பிஎம்மே அவ்வளோதானோ. எதுக்கும் நம்ம வோல்டேஜை கம்மி பண்ணி செக் பண்ணி பார்ப்போமே. ஸோ நம்ம வோல்டேஜை வந்துட்டு ஸ்லோவாக சுற்றுற மாதிரி வச்சிடலாம். ஸ்டாப் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. இதில் ரெக்கை இல்லாததுனால தான் பிரச்சனை. ஸோ இப்போ 23 வோல்ட் வந்து செட் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபேன் வந்து ஸ்லோவாக ஓடுறத பார்க்க முடியும். இப்போ இதில் வந்து 3.5 மைக்ரோ ஃபேரட் கனெக்ட் ஆகிருக்கு. இது எவ்வளோ ஆர்பிஎம் வருதுன்னு பார்த்துட்டு நம்ம 2.5 மைக்ரோ ஃபேரட்டை கனெக்ட் பண்ணி பார்ப்போம். 23 வோல்டேஜுக்கே வந்து 57 ஆர்பிஎம் 10 செகண்டுக்கு வருது. அப்படின்னா ஒரு 1 மினிட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா 342 ஆர்பிஎம். ஸோ இப்போவும் அதே 23 வோல்டேஜ் கிட்ட தான் இருக்குது. நான் ஃபேன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக ஓடுறதை பார்க்க முடியும். நம்ம ஆர்பிஎம் செக் பண்ணி பார்க்கலாம். 10 செகண்டுக்கு 39 ரொட்டேஷன் வந்திருக்கு. அப்படின்றப்போ ஒரு நிமிஷத்துக்கு 234 ரொட்டேஷன் வந்திருக்கு. ஸோ 3.5 மைக்ரோ ஃபேரடில் 342 ரொட்டேஷன் வந்தது. இதில் வந்து 234 ரொட்டேஷன் தான் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக கெப்பாசிட்டர் மாற்றுறதுனால நமக்கு வந்து ஆர்பிஎம்மில் வித்தியாசம் வருது. அது எவ்வளோ வித்தியாசம் ரியலாக வருது அப்படின்றத நம்ம ரியல் ஃபேன்லேயே மாற்றி பார்த்துருவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேனில் டேரெக்டாகவே 2.5 மைக்ரோ ஃபேரடாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இங்கே இதில் இது எவ்வளோ ஸ்பீடில் ஓடுது அப்படின்றத செக் பண்ண போகிறோம். ஸோ 10 செகண்டுக்கு 45 ரொட்டேஷன் வந்திருக்கு. அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு பார்த்தோம்னா 270 ஆர்பிஎம் வந்து 2.5 மைக்ரோ ஃபேரடில் ஓடிட்டுருக்கு. இப்போ இதோட கரண்ட்டை செக் பண்ணுறதுக்காக நான் இதில் வந்து மல்டிமீட்டரை கனெக்ட் பண்ணியிருக்கேன். 0.3 ஆம்பியர் கிட்ட எடுத்துகிட்ருக்கு. ஸோ அந்த 0.3 ஆம்பியர் தான் இதில் போகக்கூடிய கரண்ட்டு. ஸோ இப்போ நம்ம 3.5 மைக்ரோ ஃபேரட் வந்து ரிப்ளேஸ் பண்ணலாம். ஸோ 3.5 மைக்ரோ ஃபேரட் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ சுவிட்சை போடுவோம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வேகமாக ஓடுது. சம வேகமாக ஓடுது. ஐயோ. ஸோ இப்போ அதோட ஸ்பீடை செக் பண்ணிடலாம். ஸோ 10 செகண்டுக்கு பார்த்தோம்னா 48 ரொட்டேஷன் கிடச்சிருக்கு. அதை வச்சு 1 மினிட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா 288 ஆர்பிஎம். ஸோ நமக்கு முன்னாடி வந்தது 270 ஆர்பிஎம். இப்போ பார்த்தீங்கன்னா 288 ஆர்பிஎம் கிடச்சிருக்கு. ஸோ இந்த கெப்பாசிட்டரை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக ஃபேன் வந்து ஸ்பீடாக ஓடுதுன்னு தான் சொல்லணும். பட் இந்த ஸ்பீடுக்கான எனர்ஜியும் அது மெயின்ஸில் இருந்தானே இருக்கும். அதையும் வந்து நம்ம பார்க்கணும் இல்லையா. ஸோ இப்போ 3.5 மைக்ரோ ஃபேரட் கெப்பாசிட்டர் போட்டிருக்கோம். இப்போ கரண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 0.4 கிட்ட எடுத்துகிட்டு இருக்கு. முன்னாடி நமக்கு 0.3 கிட்ட தான் எடுத்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 0.4 கிட்ட எடுக்குது. இந்த கெப்பாசிட்டர் போடுறதுனால ஃபேனோட வாட்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக 20 வாட்ஸ் அதிகமாகும். அதே மாதிரி இபி பில்லில் 2 மாதத்துக்கான இபி பில்லில் உங்களுக்கு 33 யூனிட் வரைக்கும் அதிகமாகும். அப்போ எங்கள் கை காசு போட்டு செலவு பண்ண சொல்கிறேன் நீங்கள். நம்ம டெஸ்ட் பண்ணதை விட்டுட்டு தியரிட்டிக்கலாக பார்த்தாலும் கெப்பாசிட்டர் வேல்யூவை நம்ம அதிகப்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக ஃபேனோட ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகணும். எதனால் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த கெப்பாசிட்டர் அப்படின்றது ஆக்சிலரி வைண்டிங்க்கு சீரீஸாக கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய ஒன்று. இந்த மாதிரி சீலிங் ஃபேனில் பொதுவாக 2 விதமான வைண்டிங் உண்டு. ஒன்று வந்து வெளிப்புறமாக வரக்கூடியது, அதுதான் மெயின் வைண்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கு அடுத்தபடியாக உள்பக்கமாக வரக்கூடியது, அதுதான் ஆக்சிலரி வைண்டிங். இந்த ஃபேனுக்கு நம்ம சிங்கிள் ஃபேஸ் தான் கொடுக்குறோம் இல்லையா. அப்படின்றப்போ நமக்கு ஒரு விதமான காந்தப்புலம் மட்டும்தான் உருவாகும். ஸோ அப்படின்றப்போ அந்த ஃபேனால் சரியாக சுத்த முடியாது. ஸோ அதனால தான் இன்னொரு ஆக்சிலரி வைண்டிங் அப்படின்றத ஒன்று போட்டு இன்னொரு ஃபேஸை வந்து உருவாக்குறோம். ஸோ இந்த இன்னொரு ஃபேஸை உருவாக்குறதுக்காக தான் நம்ம வந்து இடையில கெப்பாசிட்டரை கனெக்ட் பண்ணுறோம். இந்த கெப்பாசிட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த ஆக்சிலரி வைண்டிங்க்கு போகக்கூடிய அந்த வோல்டேஜை வந்து கொஞ்சம் டிலே பண்ணும். அப்படி டிலே பண்ணுறதுனால அங்கே வேறு விதமான ஒரு ஃபேஸ் வந்து உருவாகுது. ஸோ அதனால் இந்த ஃபேன் வந்து இப்போ அதுக்கு சப்ளையாக கிடைக்கக்கூடிய ஒரு ஃபேஸு, இந்த கெப்பாசிட்டர் மூலமாக உருவான இன்னொரு ஃபேஸ், இப்போ 2 விதமான வித்தியாசமான காந்தப்புலம் உருவாகிறதுனால இந்த ஃபேனால் சுழல முடியுது. எந்த ஒரு மோட்டாரோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நம்ம 2 விதமான பேராமீட்டரை சேஞ்ச் பண்ணால் அந்த ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒன்று வந்து ஃப்ரீக்வன்சி, இன்னொன்று வந்து வோல்டேஜ். இதை வோல்டேஜாகவும் இருக்கலாம், கரண்ட்டாகவும் இருக்கலாம். ஏன்னா கரண்ட் அப்படின்றது டார்க்கை முடிவு பண்ணக்கூடியது, வோல்டேஜ் அப்படின்றது டேரெக்டாக ஸ்பீடை முடிவு பண்ணக்கூடியது. இப்போ அந்த கெப்பாசிட்டரை நம்ம ஆக்சிலரி வைண்டிங்க்கு சீரிஸாக கனெக்ட் பண்ணியிருப்போம். சீரிஸாக அப்படின்றது நம்ம பேட்டரியை சீரிஸ் பண்ணும்போது என்ன ஆகும், அங்கே வோல்டேஜ் வந்து ஆட் ஆகும், ஆனால் கரண்ட் வேல்யூ அப்படியே இருக்கும். அதே பேட்டரியை பேரலல் பண்ணும்போது கரண்ட் வேல்யூ ஆட் ஆகும்,
வோல்டேஜ் வந்து அப்படியே இருக்கும். அப்போ இதை நம்ம சீரியஸாக கனெக்ட் பண்ணும்போது கான்ஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கரண்ட்டு. இந்த கெப்பாசிட்டரில் எவ்வளோ கரண்ட் எடுக்குதோ அதே கரண்ட்டு தான் அந்த ஆக்சிலரி வைண்டிங்லேயும் எடுக்கும். இப்போ நம்ம அந்த கெப்பாசிட்டரோட வேல்யூவை அதிகப்படுத்துகிறோம் அப்படின்னா இந்த கெப்பாசிட்டருக்கு தேவைப்படக்கூடிய கரண்ட் அதிகமாகும். அப்படின்றப்போ ஆக்சிலரி வைண்டிங்க்கு போகக்கூடிய கரண்ட்டும் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ ஆக்சிலரி வைண்டிங்க்கு போகக்கூடிய கரண்ட் அதிகமாச்சு அப்படின்னா அதில் உருவாகக்கூடிய அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த அதிகமான மேக்னெட்டிக் ஃபீல்டு மோட்டாரை வந்து இன்னும் அதிகமாக பிடிச்சி தள்ளும். அதாவது ஒரு டார்க்கை வந்து அதிகப்படியான டார்க்கை வந்து அது கொடுக்கும். ஆனால் அந்த டார்க்கை ரெஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கான லோடு இல்லாததுனால சேம் அதே ரெக்கை தான் சுற்றுது அப்படின்றதுனால அந்த ஃபேனோட ஸ்பீடு வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் இதை ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் பண்ணும்போது தான் இது வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை நம்ம ஓவராக வந்து கெப்பாசிட்டரோட வேல்யூவை 10 மைக்ரோஃபேரட் இல்லை 15 மைக்ரோஃபேரட் அந்த மாதிரி கெப்பாசிட்டரை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அதிகப்படியான கரண்ட் காரணமாக காயில் எரிஞ்சு போயிடும். ஃபேஸ் அதிகமாக டிஃப்ரென்ஸ் உருவாகிறதுனால இந்த ஃபேனே வந்து காம்ப்ரமைஸ் ஆயிரும். சுத்த முடியாமல் அப்படியே ஸ்டக் ஆகி காயில் எரிஞ்சு போயிடும். இது மெயினாக எங்கே பயன்படும் சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம வீடுகளில் லோ வோல்டேஜ் பிரச்சனை அதிகமாக இருக்குது. மெயினாக அந்த சம்மர் டைமில் அதுவும் நைட் டைமில் அதிகமாக வரக்கூடிய பிரச்சனை லோ வோல்டேஜ் தான். ஸோ அதனால தான் ஃபேனும் வந்து ஸ்லோவாக ஓடும். ஸோ இந்த லோ வோல்டேஜில் 200 வோல்ட் தான் வருது, இல்லை 210 இல்லை 180 190 அந்த மாதிரி வோல்டேஜ் தான் வருது அப்படின்றப்போ ஃபேனோட ஸ்பீடு வந்து ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். ஸோ அங்கே அந்த மாதிரி நம்ம கெப்பாசிட்டரை அதிகப்படுத்தி போடும்போது அது அதிகமான கரண்ட்டை கொடுக்கும், டார்க்கை கொடுக்கும். அப்படின்றப்போ ஃபேனோட நார்மல் ஸ்பீடு ஃபேனோட ஹை ஸ்பீடில் வந்து சுற்ற ஆரம்பிக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம், இது அதிகமான கரண்ட் எடுக்கிறதுனால அதுக்கு தகுந்தாப்லே அதோட காயிலும் வந்து அதிகமாக ஹீட் ஆகும். பொதுவாகவே தெரியும் இண்டக்ஷன் ஃபேன் வந்து எந்த அளவு ஹீட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் சம்மர் டைமில் பயங்கரமாகவே ஹீட் ஆகும். அதில் இந்த மாதிரி நம்ம கரண்ட் அதிகப்படுத்தி ரன் பண்ணும்போது அதில் ஹீட் வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவாக 20% ஆட் ஆகும். இந்த 20% அப்படின்றது இந்த 3.5 மைக்ரோஃபேரட்டுக்கு அப்ராக்சிமேட்டான வேல்யூ நான் சொல்கிறேன். இதுக்கு கூடவும் இருக்கலாம், குறையவும் இருக்கலாம். இந்த மாதிரி ஹீட் அதிகமாகும் போது அதுலேயும் பிரச்சனை வரும். எப்போ பிரச்சனை வரும்னா நீங்கள் போட்ட உடனேயோ இல்லை ஒரு வாரம் 2 வாரத்துலேயே அந்த விதமான பிரச்சனையும் வராது. ரொம்ப நாள் நீங்கள் அதே மாதிரி பயன்படுத்திகிட்டே இருந்தீங்கன்னா, உதாரணமாக ஒரு 6 மாதம் 8 மாதம் அந்த மாதிரி பயன்படுத்தும் போது அந்த சமயத்தில் உங்களுக்கு காயில் எரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இதை யூஸ் பண்ணுறது ரொம்ப செலக்டிவான இடங்களில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். லோ வோல்டேஜ் பிரச்சனை எல்லாரும் பேரும் பண்ணதுக்கப்புறமும் ஃபேன் ஸ்லோவாக ஓடுது, அந்த மாதிரி இடங்களில் மட்டும் இந்த கெப்பாசிட்டரை மாற்றி யூஸ் பண்ணுங்கள். இவன் சொல்லிட்டான் அப்படின்றதுக்காக எல்லா ஃபேன்லையும் 3.1 மைக்ரோஃபேரடை கொண்டு போடாதீங்க. சரி, நான் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் சொல்கிறேன். உங்களுக்கு வேகத்தையும் அதிகப்படுத்தணும், சேஃபாகவும் இருக்கணும், லாங் டைமும் வரணும், பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் 3.5 மைக்ரோஃபேரட் போடாதீங்க. 3.1 மைக்ரோஃபேரட் ஆப்ஷன் வந்து இருக்குது. நான் வந்து ஃபஸ்ட்டு அதை தான் தேடினேன். ஆனால் கடைகளில் எலக்ட்ரிக்கல் கடைகளில் அவ்வளோவா அது வந்து கிடைக்கல. 3.5 தான் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால தான் இதை வாங்கிட்டு வந்தேன். நீங்கள் பெஸ்ட்டு 3.1 மைக்ரோஃபேரட் கிடச்சிது அப்படின்னா அதை போடுங்க. இல்லை கிடைக்கலன்னா நான் உங்களுக்கு அமேசானில் லிங்க் கூட தேடி உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விட்றேன். அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கங்க. நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணுறது 2.5 மைக்ரோஃபேரட் தான். அதிலேருந்து ஒரு 0.6 மைக்ரோஃபேரட் தான் இன்க்ரீஸ் பண்ணி 3.1 போடுறோம். அப்படின்றதுனால ஸ்பீடுலையும் சரி, ஹீட்லையும் சரி, அதே மாதிரி கரண்ட்லையும் ஓரளவுக்கு தான் அதிகமாக இருக்குமே தவிர பெரிய லெவலில் வித்தியாசம் இருக்காது. நமக்கும் எந்த விதமான பெரிய பாதிப்பும் வராது. இவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இன்ஜினியரிங் ஃபேக்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.